2Dல வந்து பாத்தீங்கன்னா சுதா கொங்கராக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. 4 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சுதா கொங்கருடைய உதவியாளர்கள் சுதா கொங்கரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேசப்பட்ட சம்பளத்துல இருந்து 8 கோடி ரூபாய் 8 கோடியே 39 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கதை தான் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தியா உருமாறி வந்து டிரான் பிக்சர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இந்த கதை பண்ணல, வேற ஒரு கதையை ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றம் இந்த இதய முரளி படத்தை உடனே விசாரிக்காம தடை பண்ணிடுவாங்களா அப்படின்னா விசாரிக்காம தடை பண்ண மாட்டாங்க. சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம், நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் இருக்கா அப்படின்னா ப்ரொடியூசர் ஆஸ்கர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் சுதா கொங்கரா அவர்கள் கொடுத்த ஒரு வழக்கு என்னன்னா, என்னோட சம்பள பாக்கியை தராம இதய முரளி படத்தை வெளிலையே நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சுதா கொங்கரா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டும் போட்டிருக்காங்க. இது என்ன நிலைப்பாடு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் அது அந்த புறநானூறுங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு தான் அந்த கதையை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளாக வந்து சூர்யா கதையை சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2D தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்துச்சு. 2Dல வந்து பார்த்தீங்கன்னா சுதா கொங்கராக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. 4 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சுதா கொங்கருடைய உதவியாளர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 1-2 பேர் வச்சுக்கிறது இல்லை, 4-5 பேர் வச்சுக்கிறது இல்லை, 10-15 பேர், ஏன் 20 பேருக்கு மேலே ஒரு பெரிய படத்துக்கு பெரிய டேரக்டர் வச்சுக்கிறாரு அப்படின்போது ஒரு 15 உதவியாளர்களாக நிச்சயமா இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமா சம்பளம் கொடுத்துருக்காங்க. சோ அது இல்லாம ரூம் போட்டு கொடுத்தது, டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இருக்குல்ல. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, டிஸ்கஷன் நடந்திருக்கு. பட் ஆனா வந்து சூர்யா வந்து அந்த படத்துல வந்து ஒரு சில காரணங்கள்னால நடிக்கல. அது என்ன அப்படின்னா, சூர்யா வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஜோதிகாவோட குழந்தைங்களோட வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல வந்து செட்டில் ஆயிட்டாரு. சோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிந்தியை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இளைஞனுடைய கதை, அது அவர் தான் ஹீரோ. அப்படி இருக்கும்போது அந்த படத்துல நம்ம நடிச்சோம்னா, ஹிந்தி எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நாயனுடைய கதையில நம்ம நடிச்சோம்னா பாம்பேல வந்து நம்மள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சில காரணங்கள்னால வந்து என்னன்னா சூர்யா அந்த கதையில இருந்து விலகிட்டார். பிடித்திருந்தது, நடிக்க விருப்பப்பட்டார், ஆனா இந்த மாதிரி சில காரணங்கள்னால அதுல இருந்து விலகிட்டார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கதையை வந்து சிவகார்த்திகேயன் வந்து சுதா கொங்கராட்ட போன் பண்ணி இந்த கதையில நான் நடிக்கிறேன், கதை சொல்ல முடியுமா அப்படின்னா சுதா கொங்கரா சிவகார்த்திகிட்ட சொல்றாங்க. சிவகார்த்திகேயனுமே ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு நடிகரா இருக்காரு, நல்ல ஒரு டாப் ஸ்டாரா மாறிட்டாரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போது சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிரான் பிக்சர்ஸ்க்கு வந்து தேதி கொடுத்திருந்தாரு. டிரான் பிக்சர்ஸ்ல பண்ணலாமா அப்படின்னும் போது சுதா கொங்கரா போய் டிரான் பிக்சர்ஸ்க்கு கதை சொல்றாங்க. டிரான் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம், நிறைய பெரிய படங்களை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இட்லி கடை அப்படின்ற ஒரு தனுஷ் படம் கூட ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல வந்து அவங்க தான் தயாரிச்சாங்க. அது இல்லாம சிம்பு வச்சு கூட பாத்தீங்கன்னா சிம்பு 49 பூஜை போட்டாங்க, கயடு லோகர்லாம் நடிக்கிறதா இருந்தது. ஆனா அந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. ஸோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான், பணத்துக்கு பிரச்சனை இல்லாத ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான், நல்லா செலவழிச்சு எடுக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய நிறுவனர் ஆகாஷ் பாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதய முரளின்னு ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து நம்ம அதர்வா முரளியை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் கூடிய சீக்கிரம் வெளிவர போகுது. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில சுதா கொங்கரா வந்து இங்க கமிட் ஆகுறாங்க, டிரான் பிக்சர்ஸ்ல கமிட் ஆகுறாங்க. டிரான் பிக்சர்ஸ்ல கமிட் ஆகும்போது ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த கதை ஆல்ரெடி 2D கிட்ட இருக்கு, ஆல்ரெடி 2D வந்து இதுக்கு செலவழிச்சிருக்காங்க, டிஸ்கஷனுக்கு செலவழிச்சிருக்காங்க, டைரக்டர்ல இருந்து பல பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்க கிட்ட செட்டில்மெண்ட் பண்ணி காசு கொடுத்துட்டு ஒரு NOC வாங்க வேண்டிய கட்டாயம் வந்து டிரான் பிக்சர்ஸ்க்கு இருந்தது. அதுதான் சரியாகவும் இருந்திருக்க முடியும். அப்படின்னும் போது NOC வந்து 2D கிட்ட பேசி வாங்குறாங்க. அதுக்கு எவ்வளவு செட்டில் பண்றாங்க அப்படின்னா 6 கோடி ரூபாய் வந்து செட்டில் பண்ணிருக்காங்க டிரான் பிக்சர்ஸ் 2D நிறுவனத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க NOC கொடுத்துட்டாங்க, இந்த படம் தொடங்கப்பட்டது. மேபி சுதா கொங்கராக்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க, எக்ஸாக்டா தெரியல. அந்த லெவல்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இறுதி சுற்று, சூரரை போட்டு வெற்றி படங்களை கொடுத்தவங்க, நல்ல இயக்குனர், பெண் இயக்குனர். பொதுவா பாத்தீங்கன்னா பெண் இயக்குனர் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா யாருமே வந்ததில்லை இது வரைக்கும். ஆனா சுதா கொங்கரா அந்த இடத்தை பிடிச்சாங்க. நல்ல தரமான இயக்குனர், அதுல எல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எடுத்த காலகட்டத்துல ப்ரொடக்ஷனுக்கு, அதாவது சுதா கொங்கரா என்னென்ன கேட்டாங்களோ எல்லாமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா முரளி, பல பேர் அதுல இருந்தாங்க. தனஜயன், ராணா தகுபதி, ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்டார்ஸ் புக் பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாம ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருந்தா. ஸோ ஒரு பெரிய ஒரு படமா அது எதிர்பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய மைலேஜா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஜனநாயகன் படம் அது ஜனவரியில வரதா இருந்தது. அந்த நேரத்துல போட்டியாவே வந்து பராசக்தி இறக்குற அளவுக்கு வந்து ஒரு பெரிய படமா இருந்தது. பராசக்தியா உருமாறி ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க.
ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு முன்னாடி சுதா கோங்கரா சொல்லியிருந்தாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை பார்க்கவே முடியாது அப்படின்னு. காரணம் என்னன்னா, சுதா கோங்கரா ஒரு இயக்குனரா ஒரு படைப்பாளியா அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எந்த குறையும் இயக்குனருக்கு வைக்கல அப்படிங்கிறது சுதா கோங்கராவோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த படத்துல நடந்தது என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ரிலீஸ் அந்த படம் வந்து பொங்கல் நேரத்துல வந்தது, ஜனநாயகனோட போட்டியா பேசப்பட்டது. ஆனா அந்த நேரத்துல ஜனநாயகனும் வரல. சோலோவா ஒரு பெரிய படம் வந்தது. பொங்கல் போது ஒரு பெரிய ஹாலிடேஸ், 10 நாளைக்கு மேல ஃபுல்லா ஹாலிடேஸ் இருக்கும்போது அந்த 10 நாள்லயுமே அந்த படம் வந்து பெருசா பேசப்படல. வந்து மக்கள்கிட்ட போய் பெருசா சேர்ந்துச்சு அப்படின்னா சேரல. அந்த மக்கள் வந்து பார்த்துட்டு ஆவரேஜா இருக்கு, ஓகே ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து படத்தை வந்து கொண்டாடல. மக்கள் எப்பவுமே படம் நல்லா இருந்தா நிச்சயமா பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். தாய்க்கிழவி ராதிகா நடிச்சு ஓடிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூத் வந்து பாத்தீங்கன்னா கென் கருணாஸ் நடிச்சு ஓடிச்சு. இப்ப பிளாஸ்ட் வந்து அர்ஜுன் நடிச்சே வந்து பெரிய கலெக்ஷன் பண்ணி. சோ படம் நல்லா இருந்தா நிச்சயமா வந்து மக்கள் வந்து கனெக்ட் ஆவாங்க, பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. 10 நாள் ஹாலிடே இருந்து கூட அது வந்து அது நினைச்ச கலெக்ஷன் அடையல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் என்ன மாதிரி ஓடுதுங்கிறத வச்சுதான் ஓடிடில இருந்து எல்லாமே டிசைட் பண்றாங்க போது வியாபாரம் அப்படின்றது பெருசா பண்ண முடியாத ஒரு சூழல். அதுக்கு இன்னொரு காரணம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, சுதா கோங்கரா வந்து சொன்ன பட்ஜெட்டை விட பல மடங்கு வந்து செலவு இழுத்து விட்டாங்க. அதனால வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப எகிரி போச்சு. பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சிருந்தா ஒருவேளை எங்களுக்கு வந்து இதுல லாபம் கிடைக்காட்ட கூட பிரேக் ஈவன் ஆயிருக்கும். ஆனா பட்ஜெட் ஜாஸ்தி ஆனதுனால அதுக்கேற்ற மாதிரி படமும் போல கலெக்ஷனும் ஆகல, ஓடிடி சேட்டலைட் எதுவுமே வந்து பெருசா ரீச் ஆகல. இன்னொரு டிராபேக் இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, பொதுவா பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மாதிரி கமர்ஷியல் படமா இருந்தா அது எல்லா ஸ்டேட்லயும் நீங்க ரிலீஸ் பண்ணலாம். இது ஒரு ஹிந்தி எதிர்த்து போராடுற ஒரு கதையா இருக்கிறதுனால இதை வந்து நீங்க ஆந்திராலயோ கேரளாலயோ கர்நாடகாலயோ இல்ல பாலிவுட்லயோ ரிலீஸ் பண்ணும்போது அது பெருசா ரசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி பாலிவுட்ல சுத்தமாவே இந்த படம் ஓடி இருக்காது. ஏன்னா வந்து அது அவங்களுக்கு எதிரான படமா இருக்கு. ஸோ இது சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு பிஸ்னஸ்ல. அதுல வந்து அவங்களால வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியலைங்கிறது ஒரு பக்கம், பிரேக் ஈவனும் ரீச் பண்ண முடியல, நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா சுதா கோங்கரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேசப்பட்ட சம்பளத்துல இருந்து 8 கோடி ரூபா, 8 கோடியே 39 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன், கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது எனக்கு தரணும், இல்லைன்னா இதே முரளி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க. பொதுவாக அப்படிதான் தொடுப்பாங்க. ஏன்னா அடுத்து அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு படம் பண்ண போறாங்கன்னும் போது அது செக் வச்சு தான் வந்து கோர்ட்ல வந்து வழக்கு போடுவாங்க. ஸோ வழக்கு வந்திருக்கு, விசாரணைக்கு ஜூலை மாசம் 8ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் ட்ரான் பிக்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுதா கோங்கராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது. அது எப்படி சொல்றது, 2Dக்கு வந்து நாங்க 6 கோடி ரூபாய் செட்டில் பண்ணோம்ல, அதுல 4 கோடி ரூபாய் சுதா கோங்கரோட சம்பளம். ஆல்ரெடி 2Dல வந்து 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. 2Dல இந்த கதைக்கு இந்த படத்துக்கு தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க டைரக்டர் அந்த படமே எடுக்கல, அந்த படத்துக்கு அவங்க ஒர்க்கே பண்ணல. ஸோ அந்த 4 கோடியை கழிச்சுட்டு மீதி 4 கோடி 39 லட்சமோ ஏதோ ஒண்ணு அதை நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா சுதா கோங்கரா என்ன சொல்றாங்கன்னா, அதுல அந்த காசை கழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து அப்படியே 8 கோடி பேலன்ஸ் அப்படியே தரணும்னு சொல்றாங்க. அப்படின்னும் போதுதான் எங்களுக்குள்ள டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது சொல்றாங்க. அதான் இப்ப இருக்கிற சூழல். அதுதான் அவங்க கோர்ட்டுக்கு ஓகே. அதே மாதிரி அவங்க கொடுத்த வழக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா சில கோரிக்கைகளும் வச்சிருக்காங்க. என்னன்னா ஓடிடில எவ்வளவு இந்த படம் வந்து சேல் ஆனிச்சுங்கிற விவரங்களையும் அவங்க சொல்லணும் அப்படிங்கிற இதுன்னு சொல்றாங்க. இது ஏன் அவங்க சொல்லணும், அவங்க ஏன் இந்த எதிர்பார்ப்புல இருக்கணும்? அவங்களுடைய சம்பள பாக்கிக்கான ஒரு குரல் கொடுக்கறது கரெக்டான ஒரு விஷயம். பட் ஆனா இந்த ஓடிடி பிசினஸ்ல எவ்வளவு ஆயிருக்கு அது எல்லாத்தையுமே விவரமா சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறது எப்படி சார்? இது வந்து 100க்கு 100 தவறு. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு டைரக்டர், அவங்க வந்து எனக்கு சம்பள பாக்கி இருக்குன்னு சொல்றதுல இருந்தே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அவங்க இந்த ப்ராஃபிட் ஷேர்ல எல்லாம் அவங்க இந்த படத்துல வந்து கலந்துக்கலைங்கிறது நல்லாவே புரியுது. ஏன்னா கோர்ட்டுக்கே போயிருக்காங்க, சம்பள பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட்ல வந்து அவங்களுக்கு ஷேருங்கிற மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. ஓடிடியில எவ்வளவு வித்தாலும் எவ்வளவுக்கு வித்தாலும் அதை வந்து ஒரு இயக்குனருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் தான் A to Z. அதாவது வந்து 1 ரூபாயா இருந்தாலும் அந்த படத்துல பணம் போட்டது யாருன்னா அந்த தயாரிப்பாளர். சோ அந்த லாப நஷ்டம் யாரை சேர்ந்தது அப்படின்னா அந்த தயாரிப்பாளரை சேர்ந்தது. அப்படின்னும் போது ஓடிடியில இது என்ன விலைக்கு வித்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த சீக்கிரட்டை வந்து சுதா கோங்கராக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஓபன் கோர்ட்ல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்க இந்த பாயிண்ட் நெசசிட்டியே கிடையாது. இந்த பாயிண்ட் வந்து எப்ப வந்திருக்கும் எப்ப வரும் அப்படின்னா, எனக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங்ல வந்து பணம் தரேன்னு சொன்னாங்க. சோ அதுக்கான பணத்தை சரியான பணத்தை வந்து எனக்கு கொடுக்கல, அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருச்சு ஆனா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டோட கோர்ட்டுக்கு போனாங்கன்னா
அப்போ வந்து அவங்க வந்து ஓடிடியில என்ன வியாபாரம் பண்ணாங்க, தமிழ்நாட்டுல என்ன வியாபாரம் பண்ணாங்க, ஓவரால் பிசினஸ் என்னங்கிறத அவங்க கேட்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அந்த லாபத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னும் போது கேட்கலாம், அந்த உரிமை இருக்கு. இவங்க சம்பளம் தான் வாங்கிட்டு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னும் போது இதெல்லாம் அப்படின்னா அவுட் ஆஃப் டெரிட்டரி, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். இது தயாரிப்பாளர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தயாரிப்பாளர் வந்து சுதா கோங்கராக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நியாயமற்ற கோரிக்கைகள் எப்பவுமே அப்படின்னா கோர்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா எதிர்வாதம் வைக்கும் போது, அது நியாயமான வாதமா இருக்கும் போது அது நிராகரிக்கப்படும். இவங்க கேட்கறது சரி கிடையாது. ஓகே சார். அது மாதிரி மூணாவது நபரா, அதாவது மூன்றாம் கோரிக்கை இருக்கக்கூடிய நபரா இருக்கணும், எனக்கு மூன்றாம் உரிமை இருக்கக்கூடிய நபரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி சார் மூன்றாம் உரிமை இருக்கணும்னா அவருமே ரைட்ஸ் கேட்கக்கூடிய வகையில தானே வந்து நிற்கும். அது அப்படி பார்த்தா அவங்க அப்படி அந்த கிளாரிபிகேஷன்ஸ் எதுவுமே இல்லையே. அவங்க வந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்லணும். என்ன அப்படின்னா 6 கோடி ரூபாய் 2D கொடுத்துருக்காங்கல்ல, 6 கோடி ரூபாய் 2Dக்கு கொடுத்ததுல 4 கோடி ரூபாய் சுதா கோங்கரோட சம்பளம். 2Dல வந்து 4 கோடி ரூபாய் சுதா கோங்கரா அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அது ரெண்டையும் சேர்த்துதான் 6 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த படம் வந்து தொடங்கப்படவே இல்லை. இதே கதை தான் அப்படின்னும் போது அந்த கதையை தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை அந்த அட்வான்ஸ் வச்சு நான் வேற படம் 2Dக்கு பண்ணிக்கிறேன், அந்த சம்பளத்தை நீங்க இதுல சேர்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில அவங்க சொல்லியிருக்கலாமோ? அது எப்படி பொருந்தும்? அது எப்ப பொருந்தும் அப்படின்னா இந்த புறநானூறுங்கிற பேர்ல இதே கதை தான். இந்த கதை தான் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தியா உருமாறி வந்து டிரான் பிக்சர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இந்த கதை பண்ணல, வேற ஒரு கதையை ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வேற இது வேற நம்ம சொல்லலாம். அந்த கதைக்கு தானே இவங்க அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. புறநானூறுங்கிற கதையும் பராசக்திங்கிற கதையும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது அந்த கதைக்கு தானே பேர் தான் மாறி இருக்கு. அந்த கதைக்கு தானே அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கதைக்கு தானே டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. அந்த கதைக்கு டிஸ்கஷன் நடந்ததுனாலதான் வந்து 6 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. டான் பிக்சர்ஸ் 2D கிட்ட NOC வாங்குறதுக்கு. 2D இதை வந்து டிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இவ்வளவு செலவாயிருக்கு, 6 கோடி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. கண்டிப்பா கேட்பாங்க சார். 6 கோடி ரூபாங்கிறது சாதாரணமான அமௌண்ட் கிடையாது. ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க, இல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க அப்படின்னா சரி பரவாயில்ல. சுதா கோங்கரா ஆல்ரெடி வந்து சூரரை போட்டுங்கிற வெற்றி படத்தை வந்து சூர்யா கொடுத்துருக்காங்க. அதனால அது பெருசா பார்க்க வேணாம். 10 லட்சம்லாம் ஓகேங்க அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். 6 கோடி எப்படி விட்டு கொடுப்பாங்க? அவங்களும் தொழில் தானே செய்யறாங்க. தொழில் பண்ணி யாருமே எப்படின்னா தொழில் பண்றது எதுக்கு பண்றோம்? லாபம் சம்பாதிக்கணும் தான் பண்றோம். லாபம் நஷ்டம் ரெண்டுமே வந்து வியாபாரம் போது வரதான் செய்யும். அது லாபமா நஷ்டமான்னு தெரியாம தான் தொழில் பண்றாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட பண்ணா நிச்சயமா நல்ல ப்ராஜெக்டா வரும், நமக்கு லாபம் கிடைக்குங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் 2D வந்து இந்த படத்தை தொடங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2D வந்து 4 கோடி ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அது அந்த காசை கேட்க தானே செய்வாங்க. அந்த கதை இல்லைன்னா நீங்க எந்த கதையோ எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அங்க இந்த பிரச்சனை வரவே வராது, வரப்போறதும் கிடையாது. 2D வந்து அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுங்க வாங்குங்கன்னு சொல்ல போறதும் கிடையாது. அப்படி சொன்னால் சொல்லுவாங்க. ஏன்னா சுதா கோங்கரா அடுத்த படம் கமிட் ஆகி போகும்போது என்னன்னா சுதா கோங்கரா கிட்ட அந்த டிமாண்ட் வைப்பாங்க, இந்த 6 கோடியை செட்டில் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி சுதா கோங்கரா கேட்பாங்க. இப்ப சுதா கோங்கரா அந்த செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? இந்த படத்தை வந்து டிரான் பிக்சர்ஸ் எடுத்து பண்ணதுனால பராசக்திங்கிற பேர்ல டிரான் பிக்சர்ஸ் வந்து 2Dக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 6 கோடியில வந்து மிஸ்லீனியன்ஸ்லாம் விட்டுருங்க, அசிஸ்டன்ட்டுக்கு சம்பளம் கிம்பளம் சாப்பிட்டது ரூம் எல்லாம் விட்டுருங்க. 4 கோடிங்கிறது சுதா கோங்கரா கொடுக்கப்பட்ட பணமா இல்லையா? அது சுதா கோங்கரா வீட்டுக்கு போயிருக்கா இல்லையா? அது சுதா கோங்கரா பாக்கெட்டுக்கு போயிருக்கா இல்லையா? அது சுதா கோங்கராவை மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட பணம். அந்த 4 கோடி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அது போயிருக்குன்னும் போது அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்ல, அதுக்கு அவங்க பொறுப்பா பதில் சொல்லணும்ல. அந்த கதையை தானே வந்து டிரான் பிக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 15 கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருந்தா அந்த 4 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப அதை கழிச்சுட்டு தானே கொடுப்பாங்க. கழிக்காம கொடுங்கன்னு கேட்கறது எந்த விதத்துல சரியாரும்? பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலி வந்து பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து அவங்க வந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அது வேற இது வேறங்கிறாங்க. அது வேற இது வேற கிடையாது, அதுவும் இதுவும் ஒண்ணுங்கிறது தான் வந்து உண்மையான சரியான வியாபாரத்தன்மையோட பார்த்தா அதான் சரி. நம்ம பேசுறதுதான் சரி. ஓகே. அதே மாதிரி இப்ப ஜூலை 8 வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கோர்ட்டுக்கு வந்து இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படி சால்வ் ஆகல அப்படின்னா இதே முரளி படம் தள்ளி போகுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது சார். ஜூலை 8 இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்க போறது இல்லை. ஜூலை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு வழக்கை தொடுக்க போறாங்க அப்படின்னா ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்து முதல்ல அனுப்புவாங்க, லாயர் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனா சுதா கோங்கராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாயர் நோட்டீஸ் எதுவுமே உங்களுக்கு அனுப்பல. இப்ப மிக விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இதே முரளி படம் வந்து ரிலீஸ் ஆக போது, படம் முழுசா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த வழக்கை வந்து இவங்க போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் காலம் கிடந்து வேற போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, காலம் கிடந்து போட்டிருக்காங்கன்னா கூட
ரொம்ப காலம் கிடக்கல, ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் இருக்கு கோர்ட்டுக்கு போகணும்னா, அந்த கால அவகாசத்தை இது தாண்டலைங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். போயிருக்காங்க கோர்ட்டுக்குன்னும் போது எப்பவுமே எப்படின்னா இதுல எந்த ஹோல்டும் கிடையாது. இப்போ இந்த பணத்தை வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஹோல்டே கிடையாது. அந்த அக்ரிமெண்ட் ஒன்று நிச்சயமா இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்ல இவங்க என்ன பண்ணியிருக்கணும், டிரான் பிக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கிறத நான் சொல்றேன். என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மாதிரி 4 கோடி ரூபா வந்து 2D கொடுத்துருக்கோம், அதுல உங்க சம்பளம் தான் நீங்க வாங்கிருக்கீங்க, அதை கழிச்சுட்டு தான் அந்த 15 கோடி ரூபா தருவோம் அப்படிங்கறத அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது, அவங்க கோர்ட்டுக்கே போயிருக்க முடியாது. அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணாம 15 கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு வந்து அக்ரிமெண்ட் போட்டு லெதார்ஜிக்கான்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் மேல இருக்கிற நம்பிக்கை. சரி, இவங்க ஒரு பிரபலமான இயக்குனரா இருக்காங்க, இவங்க வந்து நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து ஒர்க் பண்றாங்க, ஸோ இது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றது, மெத்தனமா சில விஷயங்களை கடந்து போறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு தனி மனிதர் மேல இருக்கிற நம்பிக்கையில கடந்து போறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வந்து அவங்க கடந்து போயிருப்பாங்க. யாரு, டிரான் பிக்சர்ஸ் கடந்து போயிருப்பாங்க. ஆனா சரியா சொல்ல போனா ஒரு நிறுவனம் நடத்துறவங்க, அது வந்து ஒரு தொழில் செய்யறவங்க ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி அந்த கிளாஸை வந்து உள்ள போட்டு நாங்க கொடுத்துருக்கோம், அந்த 4 கோடியை கழிச்சுப்போன்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா அந்த பிரச்சனை இப்ப வந்துருச்சு. அதனால பிளெயின் அக்ரிமெண்ட் தான் அவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிளெயின் அக்ரிமெண்ட்டை வச்சு அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, நஷ்டம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் கூட நாங்க அந்த பணத்தை திருப்பி தரோம், அதாவது எந்த பணத்தை 4 கோடியை கழிச்சுட்டு மீதி பணத்தை நாங்க 4 கோடினா அதை நாங்க தர தயாரா தான் இருக்கோம் அப்படிங்கிறது தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்றாங்க. ஆனா சுதாகோங்கரா தான் வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுதாகோங்கரா அது அவங்க சைடு நியாயம் இருந்தா நிச்சயமா நீதிமன்றத்துல அந்த நியாயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது நீதிமன்றங்கள் பார்ப்பாங்க. வெறும் வாய் வார்த்தையாலேயோ இல்ல வந்து ஓரல் அக்ரிமெண்ட்டோ வந்து நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணாது. இல்ல ஒரு டெலிபோனிக் கான்வர்சேஷன் கூட ஆதாரமா எடுத்துட்டு போலாமே தவிர அது பெருசா நிக்காது. ஸோ நிச்சயமா அக்ரிமெண்ட் இருக்கும். அக்ரிமெண்ட் இருக்கிறதுனாலதான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னும் போது நீதிமன்றம் இந்த இதய முரளி படத்தை உடனே விசாரிக்காம தடை பண்ணிடுவாங்களா அப்படின்னா விசாரிக்காம தடை பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காஷன் டெபாசிட், கொலாட்ரல் டெபாசிட்னு ஒரு அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க 8 கோடி கேட்கறாங்க, நீங்க 4 கோடி கொடுத்துட்டு 4 கோடி தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஓகே, 2 பேருக்கும் காமனா அந்த 4 கோடி ரூபாயை வந்து நீங்க கோர்ட்ல வந்து டெபாசிட் பண்ணுங்க. இட் இஸ் அதாவது வந்து அந்த பணம் எப்படின்னா கோர்ட்ல இருக்கிற கருவறையில போய் சேர்ந்துரும். கோர்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிடி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து எப்படின்னா கோர்ட் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துரும். நீதிமன்ற வழக்கு நடத்துற அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துரும். அது அங்க சேஃபா இருக்கும், அது யாராலையும் எடுக்க முடியாது. நீதிபதி இந்த வழக்கை முடிக்க வைக்கும் போது இந்த பணம் யார்கிட்ட போகணும், ஒருவேளை டிரான் பிக்சர்ஸ்க்கே திருப்பி கொடுக்கணுமா, இல்ல சுதாகோங்கராக்கு இந்த பணம் கொடுக்கணுமா, இல்ல சுதாகோங்கராக்கு இதை விட ஜாஸ்தி பணம் கொடுக்கணுமா, இல்ல இதுல இருந்து கம்மியா பணம் கொடுக்கணுமா, இதெல்லாம் வழக்கு நடத்தி முடிக்கும் போது விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த காலகட்டத்திலாம் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஆனா அந்த காலகட்டம் இன்னைக்கு நாளைக்கு நடந்துருமா அப்படின்னா நடக்காது. அதாவது இது வழக்கு நம்ம இதய முரளி படத்தை வந்து நிறுத்தணும்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த இதய முரளி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த வழக்கை எடுத்து விசாரிப்பாங்க. ஆனா அதுக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 4 கோடி நீங்க காசு டெபாசிட்டா கட்டுங்க, நம்ம பார்த்துக்கலாம், வழக்கு நடத்தலான்னு இதே முரளி படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிரச்சனை என்ன, அந்த 4 கோடியை நான் கோர்ட்ல கட்டிடுறேன், உங்களுக்கா எனக்காங்கிறத கோர்ட்டு முடிவு பண்ணும், நீதிபதி முடிவு பண்ணுவார், வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவார் அப்படின்னும் கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இதே முரளி படத்துக்குலாம் ஸ்டே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதே முரளி படத்தை பொறுத்த வரைக்கும் அதுலயுமே 100கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பல பேர் அதுல வியாபாரம் வாங்கி பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இது ஒருத்தருடைய பிரச்சனை, இன்னொருத்தரோட பிரச்சனை, 2 இண்டிவிஜுவலோட பிரச்சனை. ஆனா இங்க எப்படின்னா இன்னொரு படத்தை நீங்க நிறுத்தும் போது எப்படின்னா அதுல வியாபாரம் சம்பந்தப்பட்டவங்க, வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே இது பிரச்சனையாகும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை கோர்ட் வந்து என்டர்டெயின் பண்ணாது. இப்படிதான் வந்து அந்த கோர்ட் இந்த வழக்கு டிராவல் ஆகும். அப்படிதான். ஸோ கடைசியில தீர்ப்பு எப்போ வருதோ அப்ப இந்த யாருக்கு வேணுமோ அது அந்த சாதகமா அந்த பணத்தை கொடுப்பாங்க. சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.